பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வருஷம் நல்ல விஷயங்களையா சொல்லணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கேன். இந்த கடகத்திற்கு நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் எந்தெந்த மாதம் அவங்களுக்கு சுபமான பலன்கள், நமக்கு ஒரு வாழ்க்கையில சில எதிர்மறையான நிகழ்வுகள் நடந்தாலும் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதும் உண்டு. என்னதான் நம்ம பூமி 3 பக்கம் நீரால் சூழப்பட்டாலும் அந்த ஒரு பகுதி மட்டுமே நிலப்பரப்பாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களும் அதுதான். ஒரு பகுதி மட்டும்தான் இன்பம், 3 பங்கு துன்பங்கள் சூழ்ந்ததுதான். அந்த ஒரு பங்கு இன்பத்தை எப்படி பெருக்கி நம்ம வாழ்க்கையில வசதியாக, வளமாக, சுகமாக, இன்பமாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது தான் நம்ம ஜோதிடம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடகத்திற்கு இந்த வருடம் இந்த 2 மாதம் உங்க வாழ்க்கையில மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 2 மாதம் உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதியான, ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்வான, அடிச்சு தூள் கலப்பக்கூடிய ஒரு மாதமாக, உங்க காட்டுல நீங்க தாங்க ராஜாவா இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுன்னா அது எந்த மாதம்? இந்த 2 மாதங்கள் என்ன அப்படின்னா, கடகத்தை பொறுத்தளவுல செப்டம்பர் மாதம், ஜூலை மாதம், இந்த ஜூலை செப்டம்பர் 2 மாதங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மகிழ்வான ஒரு சூழ்நிலைகளை சந்திக்க போறீங்க. என்ன காரணம்? இந்த 2 மாசத்துக்கு மட்டும் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? ஜூலை மாசம் சுக்கிரன் உங்க ராசிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காலம். அங்க ஆல்ரெடி குருவும் இருக்காரு. அந்த குரு பகவான் உங்களுடைய பாக்யாதிபதியாக இருந்து, இந்த சுக்கிர பகவான் 4-11க்கு அதிபதியாக இருந்து, அந்த 2 பேரும் லக்னத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நிறைவான, ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக இருக்க போது. அந்த குரு அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கூடவே இருக்கு. சொல்லுவாங்க, ஜென்மத்துல குரு இருக்கிறது நல்லது இல்லைங்க, ஜென்மத்தில் குரு இருந்தால் சீதையை பிரிந்தெழுதி ஸ்ரீராமரம் காட்டில் அலைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. பாக்யாதிபதியான குரு நம்மளை தேடி வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த காலங்கள், அவர் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியா இருக்கலாம், அதுக்காக கஷ்டம் இல்லாம இருக்காது இல்லையா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில. அதே நேரத்தில் நன்மையான பலன்களும் நிறையவே கிடைக்கும். பாக்யாதிபதி நமக்கு 6ல வந்து இருக்கிறதுனால கடன் வாங்கியாவது நமக்கு சேர வேண்டிய செயல்களை, நமக்கு பாக்கியமா நினைக்கக்கூடிய செயல்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கு. கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலகட்டங்கள் இருக்கு. அடுத்ததாக உங்களுக்கு பஞ்சமாதிபதியான செவ்வாயும், பாக்யாதிபதியான குருவும், லக்னாதிபதியான சந்திரனும் இணையக்கூடிய ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு 6 நாட்கள் சொல்றேன் இந்த வருஷத்துல. அந்த 6 நாட்கள் மட்டும் நீங்க மானசீகமா யார வழிபாடு பண்ணணுமோ அவங்கள வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறையவே கிடைக்கும். சரி, இந்த செப்டம்பர் மாதத்துல இந்த செவ்வாய் கடகத்துக்குள்ள வந்துருவாரு. அந்த காலகட்டங்கள் குருவும் அங்க இருக்கும்போது அந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அபரிமிதமாக பலன்களை தரக்கூடிய ஒரு இயல்பாக. நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நமக்கு 2 விஷயங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஒண்ணு லக்னம், இன்னொன்னு 5 பூர்வ புண்ணியம், இன்னொன்னு 9 பாக்கியம். இந்த 1, 5, 9 நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்துட்டாவே அவங்க வாழ்க்கையில எந்த கஷ்டங்கள் வந்தாலும் போனாலும் பிரச்சனையே இல்லைங்க, அவங்க வாழ்க்கையில சூப்பரா இருப்பாங்க. அந்த இணைவு இருக்கக்கூடிய ஒரு காலம்ங்கிறது இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த செப்டம்பர் மாதத்துல குருவும் அந்த செவ்வாயும் இணைஞ்சு குருமங்களமாக வேலை செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க மானசீகமா யார குருவாக நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்க வீட்டுக்கு அழைச்சு, அவங்க உயிருடன் பூத ஆத்மாவாக இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு நீங்க மனசார பாத பூஜை செஞ்சு வழிபாடு பண்ணலாம். இல்ல அவங்க ஜீவ ஆத்மாவாக மாறிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய புகைப்படங்கள், நிழல் படங்களை வாங்கிட்டு வந்து வச்சு அவங்கள வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர் மாதத்துல அவங்கள வழிபடும் போது அவங்களுடைய அருளாசியால உங்களுக்கு எல்லா கேட்ட வரமெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு குருவும் நல்ல மகிழ்வான தருணத்தில் இருக்கும்போது ஒரு சிஷ்யன் என்ன கேட்டாலும் அதை குரு தந்துடுவாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. அதுவும் முக்கியமா இந்த ஜூலைல ஒரு 3 நாட்கள், செப்டம்பர்ல அந்த 3 நாட்கள் உங்களுக்கு அந்த வரம் எப்போது கிடைக்கும்? ஜூலை மாதம் 14, 15, 16 இந்த 3 தினங்கள் கடக ராசிக்குள்ள சுக்கிரன், சந்திரன், குரு இணையக்கூடிய காலம்.
அடுத்து செப்டம்பர்ல 3 நாள் 4, 5, 6 இந்த 3 நாள், இந்த 4, 5, 6 3 நாள் சந்திரன் செவ்வாய் குரு இணையக்கூடிய காலம். இந்த காலகட்டங்கள்ல மானசீகமாக உங்க குருவுக்கு பாத பூஜை செய்து நீங்க அவங்கள வழிபாடு பண்றீங்க, அவங்கள்ட்ட உங்களுடைய கோரிக்கைய சொல்ல கூட வேண்டாம், மனசுல நினைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த ஆண்டு உங்களுக்கு அது நடக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இடம் வாங்கணுமா, சொத்து வாங்கணுமா, இல்ல நான் பாக்கியமா இருக்கணும், குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு குழந்தை பிறப்பு வேணும் அப்படின்னா வழிபடக்கூடிய நாட்கள் இந்த 6 நாட்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சொந்த வீடு வாங்கணுமா, அதற்கு ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய நாட்கள் இந்த 6 நாட்கள் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அப்போ உங்க வாழ்க்கையின் லட்சியத்திற்காக நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்களை பயன்படுத்திக்கோங்க. உங்க வாழ்க்கையில எல்லா விதமான அந்த குருவருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குருவருள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு, சூரியன் உங்களுக்கு தனாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுடைய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு. அதனால சூரிய நமஸ்காரம் எந்த அளவுக்கு நீங்க சூரியனுடைய திருநாமத்தை நீங்க சொல்றீங்களோ, சப்தமி விரதத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா, ஏன் சூரியன் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். சப்தமி விரதத்தை, அதுவும் ரத சப்தமி விரதத்தை நீங்க கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில செல்வ வளத்திற்கு குறைவில்லாமல் அந்த சூரிய பகவான் பார்த்துக்குவாரு. அப்படிப்பட்ட அந்த சூரியனுடைய ஆண்டு உங்களுக்கு நிறைவான ஆண்டாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.